என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை. ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வாங்க. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாதான் உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடாதா? இந்த ஊர்லயே நான் தான் மைனர். மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சிட்டியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். மாப்பிள, இங்க பாரு. பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகம் தேடுறது, இதெல்லாம் சொன்ன கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானஸ்தான் வாழ கத்துக்க. போப்பா மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. மச்சான், நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்தது இல்ல, அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்தில் அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மழைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா. அதையே நீ திருப்பி போடு. மழைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காக தான் மனசை வேட்டி கட்டுறான். அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாராக்கும். அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு. உன்னைய ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாருங்க. வனஜா, நீ வட வைக்கிறதோட இரு. ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒன்ன மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதுண்ணே. சரின்னு சொல்லுங்க. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க. சரி சரி, ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. முதலாளி வாய் செத்தவர்னு அவர் நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினியே, மழை பெஞ்சதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது. 13வது புள்ளைன்னு நம்பித்தான் நாம இந்த சடங்கை செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல 15வது புள்ளையா. இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க 13 14 பிறந்து போய் சேர்ந்துருச்சான்.
இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத, மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானாவரியா பேசிக்கிட்டே போற? என்ன டாப் போட்டு பேசிட்டல்ல, நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? சும்மா சொல்லுடா, கலங்க டக்கரா இருக்குதா. பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்தவடானா, முடிஞ்சத பாரு. டேய், அண்ணன் பயந்துட்டார்டா. அம்பளுக்கெல்லாம் கேவலம், இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உத கிடைக்கிறதா இருந்தா ஓரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் சத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய், எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விழுக்கும். டேய், அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷன் இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான், இவ ரொம்ப நொல்லு பிடிச்சோ. இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ, வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன், நாக்கு அறுத்து போடுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா. என்ன சிங்காரம் கையில சலங்கை வச்சுக்கிட்டு இருக்க? பரதநாட்டியம் ஏதாவது ஆட போறியா? நான் பரதநாட்டியம் ஆடினா எவன் பாப்பான்? ஒண்ணும் இல்ல, ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோ வரான் பாத்தியா? ஓ, இன்னைக்கு நான் தான் சாட்சியா இருக்க போறேன். இரு ரூபாயை மட்டும் கரெக்டா வாங்கி கொடு. என்ன சிங்காரா, சலங்கைய ஆட்டிக்கிட்டே வர? சத்தம் வருது இல்ல? சலங்கைய ஆட்டினா சத்தம் வராம ரத்தமா வர? அது எங்களுக்கு தெரியும். இத மத்தவங்க ஆட்டினா சத்தம் வராது. யாருகிட்ட காது குத்துற? சலங்கைய யார் ஆட்டினாலும் சத்தம் வரத்தான் செய்யும். நீ ஆட்டிப்பாரு, சத்தம் வராதுங்கிற. அப்படி சத்தம் வந்தா நான் உனக்கு 100 ரூபா கொடுத்துறேன். அப்படி சத்தம் வரலன்னா நீ எனக்கு 100 ரூபா கொடுத்துடணும். சரி சார், நீங்க ராசியான ஆளு. நான் இவங்கிட்ட சலங்கைய வாங்கி சத்தம் வரவழ தர்றேன். நீங்க பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார். ஓகே. பேச்சு வர மாட்டியே? ஆஹா. நிஜமா? நிஜமா? சத்தியமா? சாட்சியா நான் இருக்கல, பணத்தை குடியா? இந்தாங்க சார், பந்தய பணம். சலங்கைய பொல்லாத சலங்கை. யோ, நீ ஏதோ மோசடி பண்ணிருக்க. இதுக்கு உடந்தையா நான் இருக்க விரும்பல. இந்தாப்பா 100 ரூபாய் கொடுத்துட்டேன், சந்தோஷமா இருங்க. என்னடா இது, சத்தமே வர மாட்டேங்குது. எங்க நீ சத்தத்தை உண்டாக்கு. சத்தம் வருது, நல்லா வருது. எப்படி? 100 ரூபா போச்சாடா இழிச்சவாயா? ஏமாத்திட்டியே. பழசு ஞாபகம் இருக்கா? 50 100 சரியா போச்சு. ராஜா இறந்த கொஞ்ச நாள்ல அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. மீனா பிறந்தப்போ அத கொஞ்சறதுக்கு ராதாவை தவிர வேற யாருமே இல்ல. இந்த நாகலிங்க போய் அப்படியே செஞ்சான். அவளை சும்மா விடக்கூடாது. வா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு நாம இந்த விஷயத்தை எவ்வளவு பெருசுப்படுத்தணும்? எனக்கு தெரிஞ்ச ஏட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி அவனுக்கு லாடம் கட்ட சொல்லி போடுறேன். அதெல்லாம் தேவையில்லை. இனிமே அவன் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டான். அப்படியே வந்தாலும் அந்த பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன். என்னப்பா சிங்காரம், எப்படி இருக்கிற? ஆமா, தம்பி யாரு? ராதா வீட்டுல வேலைக்கு வேற ஆளை சதாச்சுன்னு சொன்னல, அது இவர் தான். அங்க வேலை செய்யற ஆளுதானா இவரு? ஆமா, என்ன ஆளே மாறி போயிட்ட? எங்க வேலை செய்யற? இவ்வளவு பெரிய ஊட்டியில எனக்குன்னு ஒரு முதலாளி, எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமலா போயிடும்? பாத்தியாப்பா, இதுதான் உலகம். பாத்துக்க. வரேன்டா. வரேன்டாவா? அன்னைக்கே உன்னை பல்ல புடிஞ்சிருக்கணும். கொஞ்சம் வளர்க்கும்னு விட்ட, அது ரொம்ப வளர்ந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் பல்ல புடிங்க போடாண்டா. நீ ராதாவை செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல ராமு. ஒரு எஜமானிக்கு வேலைக்காரன் செய்ய வேண்டிய கடமையை தான் நான் செஞ்சேன். சிங்காரா, உங்ககிட்ட ஒரு வியாபாரம் பேசலான்னு தாப்பா அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இந்த காலி பாட்டிலாம் நீ என்ன விலைக்கு எடுத்துக்கிற? பெரிய பாட்டில் 1 ரூபா, சின்ன பாட்டில் 50 காசு. 100 சின்ன பாட்டிலுக்கு எவ்வளவு கொடுப்ப? இந்த கணக்கு கூட தெரியாம இருக்கீயா? 100 சின்ன பாட்டில் கொடுத்தா 50 ரூபா தருவேன். அப்ப எடு. பாட்டிலே இல்லாம எப்படியா பணம் தர்றது? இந்தாப்பா, உனக்கு வேண்டியது பாட்டில், எனக்கு வேண்டியது பணம். நீ பணத்தை எடு, நான் இந்த இடத்துலயே பாட்டில தரேன். இந்த இடத்துலயே தரலன்னா? சார், நீங்களே சாட்சி. இந்த ஆளு பணம் கொடுத்த உடனே நான் பாட்டில குடுக்கறேன். நான் பாட்டில குடுக்கலன்னா 500 ரூபா வாட்ச கழட்டிங்க சார். பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். நிஜமா? நிஜமா. சத்தியமா? சாட்சியா நான் இங்க இருக்கல, பணத்தை குடியா? பையன் வெறுங்கையோட திரும்பி போறான். 2 கையே. ஓஹோ, வாட்சி கொடுக்க போறியா? குடு. இந்தா, நீ கேட்ட 100 சின்ன பாட்டில். நீ கொடுத்து வச்சவையா? 1-2 கூடவே இருக்கும் போல இருக்க. அட சும்மா இருப்பா. இப்படி ஒரு சின்ன பாட்டில நான் பார்த்ததே இல்லையே. ஏமாந்துட்டானே. கடு சைஸ் பாட்டிலா கையில போட்டுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டானே. என்னடா ரெட்டை வாழைப்பழம் ஞாபகம் இருக்கா? அந்த 40க்கு இந்த 50 சரியா போச்சு. படுவா, என்னையவே ரொட்டி தட்டு விட்டானே. 5 பைசா கூட பராது.
என்ன சண்டை போலாம் இல்லையே ஏன் அடிக்கிறீங்க? என்ன நடந்தது? அடிக்காம என்ன செய்ய சொல்ற? என் பொண்ணு சின்ன வயசுல விதவை ஆயிட்டவ. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த பையன் சுத்திட்டே இருக்கிறான் ஐயா. அதுக்கு உங்க பொண்ணு என்ன சொல்லுது? அது விவரம் தெரியாத பொண்ணு. சரின்னு தான் சொல்லும். அதுக்கு இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? உனக்கு கடைசியா சொல்லி வைக்கிறேன்டா. இனிமே என் பொண்ணு பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு கொன்னே போடுவோம் பயல. சரி சரி விடுங்க. போங்க. என்னப்பா அவங்க சண்டை போடுறது நீ ஒரு மாதிரியா இருக்க? இல்ல சம்பந்தப்பட்ட பொண்ணே மறுவாழ்க்கைக்கு சம்மதிக்கிறப்போ அதுக்கே பெத்தவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் பழமையில ஊறி போய் அப்படித்தான் இருப்பாங்க. சில பேர் புது மாற்றத்துக்கு தயாரா இருப்பாங்க. ஏன் அங்க இங்கேயும் போவானே? நம்ம ராதா எடுத்துக்க. ஏன் இவ்வளவு படிச்சிருந்தும் தனக்குன்னு மருதனை தேடிக்காம தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த சின்ன வட்டத்துக்குள்ள ராதா வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டத பார்த்து நான் அடிக்கடி நினைச்சு வருத்தப்படுவேன். அத பத்தி நாம பேச என்ன பிரயோஜனம்? இந்த மாற்றத்துக்கு அவங்க தயாரா இருக்கணுமே. ராதா நினைச்சா மட்டும் அந்த மாற்றம் கிடைச்சிருமா? நீ என்ன சொல்ற? ஒரு விதவை ஏத்துக்கிறதுக்கு மனப்பக்கும்ல ஒரு ஆம்பளை முன் வரணுமே. பட்டு போய்கிட்டு இருக்க பச்சை மரத்தையும் அந்த மரத்து நிழலையே நம்பிக்கிட்டு இருக்க சின்ன செடியையும் காப்பாத்துங்கிற எண்ணத்தோட யாராவது ஒரு தோட்டக்காரன் முன் வந்தா தானே மறுபடியும் துளிர்க்கும்னு எதிர்பார்க்க முடியும். என்ன ராமு எதுவுமே பேசாம எதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணி தாகத்தை சொன்னேங்க. அத பாரு பம்பு தட்டுல தண்ணி எடுத்து போய் குடிச்சிட்டு வா. காலெல்லாம் வலிக்குதுங்க. அதுக்கு நான் போய் தண்ணி கொண்டாருவா? இப்பவே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன பண்றது? லவ் பண்ணிட்டனே. செய்யலன்னா மாமா கோச்சுக்குவாரு. ஒரு நிமிஷம் பிளீஸ். அந்த கவுண்டர் போங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் இருக்கு சார் ப்ளீஸ். பழனிசாமி அந்த அம்மாவை பார்த்து சீக்கிரம் கொடுத்து கோச்சுக்காதீங்க சார். லேடிஸ் சீக்கிரம் சார், எங்களுக்கு 1008 வேலை இருக்கு சார். ஆச்சா என் வேலையை பாருங்க சார். ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் இருங்க. என்ன முதல்ல அனுப்புங்க சார். சரிங்க போயிட்டு வாங்கம்மா. உடவே பாத்துறேன் சார். என்னடி? ஹாய். அங்க போறது யாரு? சிவகாமியா? சிங்காரம். என்னது? இல்ல 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 சிவகாமி தான். எங்க போயிட்டு வர? லெட்டர் கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்க போறியா? லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போட போறேன். சிவகாமி கொஞ்சம் நில்லு. ஆமா உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கே. என்ன சந்தேகம்? எப்பவும் சேலை கட்டுற சிவகாமி சுடிதார் போட்டிருக்கேன்னு தான். நீங்க இப்படி கேலி செய்வீங்கன்னு தான் நான் உங்களை பார்க்காமலே நிக்கிறேன். நல்ல பொண்ணு நீ. நான் தொட்டது ஏன் இப்படி வெளியிற? இல்ல நீங்க தொட்டது ஆம்பளை தொட்டம். கையை எடுத்துறவா? வேண்டாம் வேண்டாம் அப்படியே வச்சுக்கங்க. சுகமா இருக்கு. குடும்பக்காரி. என்னடா அது மகள் லெட்டரா? கூப்பிட்டியா? என்னப்பா? என்ன பாவா? என்னடாச்சு உனக்கு? நான் தான்டா ராஜா. ராஜா, என் வாழ்க்கையில முதல்ல என்னையும் ஒரு பொண்ணு தொட்ட சுகத்துல என்னையே நான் மறந்தேன். என் நினைவே நான் இழந்தேன். வானத்துல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். நான் லெட்டர் தானே கொடுக்க சொன்னேன். யார் கை? இவர் தான் சார் நான் சொன்ன ஆளு. யார் நீ? எதுக்காக? ஏன் சார் கத்துறீங்க? கத்துறனா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இங்க இருக்கு, பாக்கலாம்னு வந்தேன். இதுல என்ன தப்பு? என்ன மேடம்? அந்த பொண்ணு கிட்ட கேட்டா இவர் தெரியாதுன்னு சொல்றா சார். இவர் தான் சார் அவ பின்னால சுத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு கூட நான் இல்லாத நேரத்துல உள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணுக்கு பூ கொடுத்துட்டு போயிருக்காரு சார். இனிமே இந்த பக்கமே வராதபடி கண்டிச்சு அனுப்புங்க சார். எஸ் மேடம். வாயா.
அதிகமா பேசினா முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். ரைட் சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க புறப்படுங்க. என்ன எங்கட போ சொல்ற? நீ போயா? சார், நான் ஹாஸ்டலுக்குள்ளதான் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நான் வெளியே நிக்கிறேன். என்ன நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. போயிடுவாங்க. வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க. அதானே அங்க பாருங்க சார், அந்த ரோஸ் ட்ரெஸ், அதான் நம்ம செலக்ஷன். எப்படி வரேன்? பாரு, உன்னை பார்த்து இந்த லெட்டர் கொடுக்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. படி. சார், என் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் தண்டமா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க என் பின்னாடி. அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு போறான இவன். வீடு நல்லா இருக்குல்ல? பயமா இருக்குங்க. அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு. என்ன பயம்? வானா அடச்சி வா. அதுக்கு நீ இப்படியா? அம்மா கிட்ட வந்த உடனே காலை தட்டு கும்பிடு. கிசு கிசுன்னு அவன் என்ன சொல்றான்னு தெரியும். நீ ஒண்ணு என் கால்ல வந்து விழ வேண்டாமா? அம்மா இதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறப்பவே தெரியாதா? ஏமா ராதா, உன்னை பத்தியும் உங்க கல்யாணத்தை பத்தியும் அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமாங்க. என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க? பரமா, என் முடிவை நான் இப்பவே சொல்ல. நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? பரவாயில்லம்மா, இப்பவே சொல்லுங்க. சரி, நாளைக்கே சொல்லுங்க. சொல்ல வேண்டியதை உடனே சொல்லாம எதுக்கடி நாள் அள்ளி போடுறாங்க? அதானடி எனக்கும் புரிய. திருப்பி திருப்பி என்கிட்ட அதையே கேக்குறிய மண்டு. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. ஏய், ஒருவேளை இப்படி சொல்லிட்டாங்கன்னா எப்படி முடியாதுன்னு? ஏன் இப்படி அபசகரம் பிடிச்ச மாதிரி பேசுற? சாரி சாரி கீதா. அம்மா என்னடா? ஒண்ணு இல்லம்மா, நீங்க உங்க முடிவை நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டீங்கல்ல. பாவம் ராதா அங்க துடிச்சிட்டு இருப்பா. நான் துடிக்கவே இல்ல. ஏன் தெரியுமா? புள்ளைகிட்ட அம்மா எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க உங்க முடிவை சொல்றதுக்குள்ள நானே கேட்டு பாத்துலாம்னு பார்த்தேன். நீ ஒண்ணும் கேட்க வேண்டாம், முதல்ல வெளியே போ. நான் இன்னும் கேட்கவே இல்லம்மா. போடாண்ணா. குட் நைட். குட் நைட். குட் நைட். உங்க கல்யாணத்துக்கு நான் என் முடிவை உடனே சொல்லாம இருந்ததுக்கு பெருசா காரணம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு சின்ன தயக்கம்தான். ஒரு குடும்பத்தோட பெருமையும் கௌரவமும் அந்த குடும்பத்துல பிறக்கிற பொண்ணாலையும் அந்த குடும்பத்துக்கு வர மருமகளாலையும் தான் காப்பாத்தப்படுது. அதுக்காகத்தான் பொண்ணோட குணம், குலம், கோத்திரம் இதெல்லாம் விசாரிச்சு கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் என் மகன் உன்னை விரும்புறாங்கிறதையும் உனக்கு ஒரு சித்தப்பா மட்டும்தான் இருக்காருங்கிறதே தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இருந்தாலும் என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேம்மா.